ஸோ ஹலோ கைஸ், நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எங்கேருந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி இந்தியன் 2 படம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதனால் நம்ம தேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்த்துட்டு திரும்ப நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்குறோம். ஓகே கைஸ், நம்மகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன விஷயம்னா, நம்ம இந்தியன் பைக்ஸ் ட்ரெயின் 3Dயில் அப்டேட்டு வேறு லெவலில் அப்டேட் விட்ருக்காங்க. அப்படி என்ன வேறு லெவலில் அப்டேட்டுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது ஒரு பயங்கரமான அப்டேட்டு. அது என்ன அப்டேட்டுன்றதை நான் உங்கள்கிட்ட பொறுமையாக வீட்டில் உட்காந்து நிதானமாக உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போது ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நமக்கு இப்போ வந்துருக்கிற அப்டேட்டில் புதுசாக ஒரு மெகா ரேம்ப். இந்த மெகா ரேம்ப் வந்து என்னென்னா, இந்த இன்டர்நெட் இருக்கும்ல, அந்த இன்டர்நெட் ஆப்பு ஃபோனில் அது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் அதை பாருங்கள். சோப்பா அடிக்கிற வெயிலுக்கு ஃபேன் போட்டால் நல்லா இதில் வேறு ஏசி ரெண்டுமே ஓடுது. ஓகே கைஸ், அது இதுக்கு இப்போ பேசிகிட்டே ஓகே. அந்த அப்டேட்டில் வேறு என்ன நமக்கு வந்து மெகா ரேம் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டுக்கு ஒரு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வேறு லெவலான ஒரு டிராக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்தியன் பைக்ஸ் 3Dயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே வாங்க அது எல்லாத்தையுமே போய் பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது அந்த மெகா ரேம்ப். நம்ம இன்டர்நெட் ஆப்ஷனில் போய் இது பண்ணுறது. அந்த லிங்க் எத்துனா ரோஹித் கேம் ஸ்டுடியோவோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும், வாட்ஸ்அப் சேனலில். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், ஃபைல் லோடர்னு வரும். அது ஒரு 8 மினிட்ஸ் ஓடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையே இல்லை. உடனே பின்னாடி வந்து மறுபடியும் இப்போ பாருங்கள், ஒன் மிராக்கல் வில் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு நாம் இப்போ சொல்லியே ஆகணும். என்ன மிராக்கல்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் மிராக்கல். இப்போது நம்ம வீட்டிலேருந்து ஏதோ ஒரு மெகா ரேம்க்கு நம்மளை வந்து விட்ருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபைடு தார். எனக்கு இந்த வண்டியெல்லாம் செட் ஆகாது போகிறதுக்கு. அப்படியே ஒரு அடி முதல்ல இன்வெர்டர் சீட் கூட போட்டுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம பைக் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இது வந்து நம்ம கிராஸ் பண்ணுறதா. ஓகே வாங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயமே, நீங்கள் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும். ஏன்னா இந்த கேமில் கூட இந்த NPC ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுறோம். எங்கடா போடாமல் தானே பார்க்குறீங்க பாருங்கள். 3 to 1 சொல்கிறதுக்குள்ளேயே போட்டான் பாருங்கள். அந்த NPC ரொம்ப ஒரு நல்ல NPC. என்ன அவனுக்கு கன்லாம் கொடுத்து அவனை ஒரு கெட்ட NPCயாக மாற்றிச்சிக்கிறாங்க. அது ஆப்ரேட் பண்ணுறவங்கள பொறுத்து தான் இருக்குது. அது நம்மளே அதை பற்றி சொல்ல முடியாது. அப்புறம் அது மட்டுமா கொடுத்துருக்காங்க, RGS டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. புதுசாக நிறைய RGS டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ யாருமே வந்து அவசரப்படாதீங்க. அப்புறம் நாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்படியே ஒரு அடி, என்ன அடி அப்போடி. எவனாச்சும் லிஃப்ட் கொடுத்துக்கருந்தா எல்லோரும், எவனுமே லிஃப்ட் கொடுக்க இல்லையா. ஓகே, நம்மளால் அதாவது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணவே முடியல. சொப்பப்பா அம்மாடி அத்தாடி, இவன் வேறு சும்மா ஃப்ளாட் ஆகிக்கிறான் ஃப்ளாட்டு. ஓகே கைஸ், இப்போது வேறு என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேறு என்னப்பா கண்ணு வந்துருக்குது, நம்மளோட ஒரு மசான தரமான ஒரு பொருள். அது என்ன பொருள்? அது ஒரு நல்ல பொருள். அப்படி என்னடா நல்ல பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் தான் இப்போ தெரிஞ்சுப்பீங்க.
அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். ஆனால் வீடு தான் இங்கேருந்து ரொம்ப தூரம். அதனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து போகிறது கிடையாது. நம்மளோட பிளான் என்னென்னா, இங்கே பக்கத்தில் நம்மளோட வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்கு நாம் போய் இப்போ ஸ்டே பண்ணிக்க போகிறோம். அவ்வளோ புகாட்டிக்காரனே, கொஞ்சம் ஒதுங்கிக்கிறியா அந்தாண்ட. ஓகே கைஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி, நம்ம சேனல் நிறைய பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. பொய் சொல்லாதீங்க. டேய், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற, சப்ஸ்கிரைப் பண்ணுறா. இதை எதுனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கல்ல, அவங்களுக்காக தான் இப்போ சொன்னேன். வாங்க இந்த வீட்டில் போய் கொஞ்ச நேரம் தங்குவோம். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கராஜ் இருக்கும். இது நம்மளுடைய ஒரு வீடு. அதாச்சும் நம்ம இந்தியன் பேஷன்ஸ் வீடியோட பழைய வருஷனோட பழைய வீடு. அதாச்சும் பழைய வருஷனோட புது வீடு. ஆனால் புது வருஷனோட பழைய வீடு. ஓகே கைஸ், ஓகே, நீங்கள் இந்த ஃபார்ச்சுனரை விடுங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன ஏதுன்றதை இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு தெரியும், பொய் சொல்லாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட என்ன விஷயம்னு சொல்கிறேன். அப்படி என்ன விஷயம்னா, இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயில் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டிராக்டர். அந்த டிராக்டரோடைய சீட் கோடை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சீட் கோட் ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம எது இங்கே வந்துருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் நமக்கு ஒரு சூட்டபுள் பிளேஸ். மேபி இட் வேர் தி சூட்டபுள் பிளேஸ் ஃபார் அஸ். இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்பை போடுவோமா. அப்புறம் எத்தனை பேர் மேக்ஸில் வீக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் மேக்ஸ் வீக்கோ அவங்களாம் மண்டையில் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அண்ட் டிராக்டரோட சீட் கோடை பார்த்துடலாமா. இப்போ அதுக்காக இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. முதல்ல நாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்குக்கிட்ட போயிடலாம். ஏன்னா பெட்ரோல் நமக்கு வந்து பெட்ரோலே இப்போலாம் நம்ம ஃபார்ச்சுனர் காரில் கம்மியாக தான் இருக்குது. அந்த டிராக்டரில் உடனே பெட்ரோலே ஆக்சுவலி எதுனா வராது. அதனால் நாம் இப்படி பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஸோ வாங்க நம்ம ஃபார்ச்சுனர் எடுத்துன்னு பற வேண்டியதுதான். அந்த பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் போடுற இடத்துல நிறுத்தி வச்சுக்கலாம். மேபி இட்ஸ் சேஃப் ஃபார் அஸ். நிறைய வீடியோ லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு தெரியும் 100% தெரியும். ஆமாம், அப்படியே ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்துடுறதுனால. ஓகே கைஸ், இப்போ இதை வந்து இப்படி நிறுத்திட்டேன். எங்கே பெட்ரோல் போடுறதுக்கு யாரையுமே காணோம். நாங்களே பெட்ரோல் போடுவோம்டா. இதோ இதை எடுத்து சொறி விட்டால் போதும், அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போது டிராக்டரோட சீட் கோடுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. தெரிஞ்ச சொன்னேன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு நினைக்கிறீங்க. ஆனால் புதுசாக நிறைய ஆர்ஜிஎஸ் டூல்ஸ்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கடைசியாக இதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ R2 இப்போ பாருங்கள், இந்த மாதிரி புதுசாக ஒன்று கிடைக்குது. இதோ R2ன்னு போட்ட ஒன்று. R2ன்னு போட்டால் இப்போது நமக்கு இப்படி ஒன்று கிடைக்கிது. ஓகே, இப்போது அடுத்ததாக என்னது R3ன்னு போட்டேன்னா தெரியாமல். ஓகே, இப்போது R2 இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு இது. அப்புறமேட்டுக்கு இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா P18. இப்போது P18 அப்படின்னு போட்டால் நமக்கு இந்த இடத்துல ஒன்று கிடைக்கும். எங்கடா அது? இங்கே இருக்கணும். இவன் இங்கே தானே இருக்கணும். இவன் இங்கே இருக்கிறான். ரைட்டு, அப்போ அவன் அங்கே தானே இருக்கணும். இப்போது நமக்கு இந்த மாதிரி தடுக்கிற மாதிரி ஒரு தடுப்புச்சு ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒன்று குட்டியாக கிடைக்கும். P18ன்னு போடும்போது இது என்னன்னு பக்கத்தில் போய் பார்த்தா தெரியும்.
ஆமாம் கைஸ், இது தான் ஒரு தடுப்பு சோறு மாதிரி தான். அடுத்ததாக இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் இன்னும் நிறைய சீட் கோட்ஸு அதில் கொடுத்துருக்காங்க. இருங்க, இப்போ பாருங்கள், P17 ஆச்சு. அட என்னடா தெரியாமல் இதை போட்டேன். இது வேறு போக மாட்டேங்குது. திடீர்னு என்னாச்சுன்னு தெரில. ஓகே கைஸ், இப்போது அடுத்தது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, R4. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று வரும். இப்போது இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ நமக்கு கடைசி ஒன்று கிடைக்கணும். என்ன அப்படின்னு ஒரு சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் கைஸ், நம்மளுடைய டிராக்டர் தான். இந்த டிராக்டரை வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு டிராக்டரு. இப்போ அந்த டிராக்டரோட சீட் கோடிங் பாருங்கள், 5643. இதுதான் இந்த டிராக்டரோட சீட் கோடு. இந்த டிராக்டர் வந்து வேறெல்லாம் நமக்கு ஏற்கனவே ஒரு டிராக்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த டிராக்டர், அந்த மாதிரி டிராக்டர் வந்து இந்த இங்கேயோ பார்த்துருக்கான், எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்பூர் ஸ்டைல் டிராக்டர். அதெல்லாம் வந்து வேறு ஏதோ ஒரு ஸ்டைல் டிராக்டர் மாதிரி இருக்குது. டிராக்டர் நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இல்லை நம்ம பிடிச்ச கலர் பாருங்கள், எல்லோ கலர் நல்லாயிருக்கு, க்ரீன் கலர் அதுவும் நல்லாயிருக்கு, வயலட் கலர் அந்தளவுக்குல, ப்ளூ வந்து ஏதோ பரவாயில்ல, ரெட்டு வந்து தான் வேறு லெவலில் இருக்குது, ஆரஞ்சு சரியில்லை, பிளாக்கும் சரியில்லை, ஒயிட்டு கொஞ்சம் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஒயிட்டு. அப்புறமேட்டுக்கு டயர் மட்டும் மிக்ஸ் எல்லாம் நல்லா இல்லை. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது டிராக்டருக்கு. இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லி ஆகணும். ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட எண்டாவது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் முடிஞ்ச ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்லுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த டிராக்டர் பாருங்கள், இதில் விட்டு ஏற்றினா நம்மளை தூக்கி அடிக்கும். அது எதுக்குன்னு தான் தெரில. ஸோ அப்படியே அடி வாங்கிட்டோம். ஸோ bye guys, bye guys, bye guys. See you in next video. Tata and bye bye.